வெளிக்கழகங்களுக்கு அழைக்கப்பட்ட விளையாட்டு வீரர் திரு குணா திருச்செல்வத்தின் அவர்களுடைய பாடியருக்குரிய மாலையை அணிவிக்குமாறு நிலையத்தினுடைய 77வது ஆண்டு விருது விழா விளையாட்டு விழா ஆரம்பமாகும் போது விருந்தினர்கள் ஆலயத்தில் இருந்து மைதானத்தை நோக்கி மாதர்களுடைய வேன் வாக்கியம் இசைக்க அணிவகுத்து அழைக்க Thank you.
தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த அப்படி இன்றைய விளையாட்டு போட்டியில் விளையாட்டு நிகழ்வுகள் யாவும் சர்வதேச நன்றி நடனத்தை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பமாகும். வீர வீராங்கனைகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லத்தலைவர்களின் கவனத்துக்கு வீர வீராங்கனைகளுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டதும் உடனடியாக போட்டி ஆரம்பமாகும் இடத்திற்கு போட்டியாளர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களை நாங்கள் பெருமையோடும் கர்வத்தோடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகிறார்கள் கிராம அலுவலகர் நல்வாய் வழக்கு 400 திரு சுப்பிரமணியம் வினோத் அவர்கள் மற்றும் இளைஞர் கழக உத்தியோகர் மருத்துவத்திலே பிரதேச செயலகம் திரு வரதாசன் மனோராஜ் அவர்களையும் மற்றும் இது உதவியாளர் மாநில ஆணையாளர் திணைக்களம் மாகாண சபை அரசியல் ஆகிய நபர்களையும் வாங்க வரணும். இது கிடக்கும். மைதானத்தின் மத்திக்கு அனுப்பி வைக்குமாறு இல்ல தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆகிய வீராங்கனைகளை வெற்றி அழைக்கின்றோம். இவர்களுக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு இன்றைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த A98-99 கிராம உத்தியோகஸ்தர் திருமதி குருபரன் பத்மநாபா அவர்களை அழைக்கின்றோம். அழைக்கப்பட்ட வெற்றியாளர்களுக்குரிய பரிசனை வழங்கி கௌரவிக்குமாறு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த கிராம உத்தியோகஸ்தர் திருமதி குருபரன் பத்மநாபா அவர்களை கீழ்பிரிவு டி ஆண்களுக்கான போட்டி ஏ ஜீவிதன் டி அனிஸ் எம் சிறலையன் அழைக்கப்பட்ட வெற்றியாளர்கள் உடனடியாக வெற்றி மேடைக்கு வாருங்கள். மைதானத்தின் மத்தியில் நடைபெற்று முடிந்த 2ஆம் இடம் சோனா நிலந்தி, 3ஆம் இடம் கோலா சிறுவிகா,
முதலாம் இடம் சானா சாகித்யா, இரண்டாம் இடம் சானா நிரந்தி, மூன்றாம் இடம் உலா. கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்நிகழ்வின் நடைபெற இருக்கும் நிகழ்வுக்கு ஆரம்பிப்பாளராக பரிசனை வழங்கி கௌரவிக்க திருமதி தம்பிப்பிள்ளை ரமணி அவர்களை அழைக்கிறேன். அவருடைய பேரன் பரஞ்சோதி ஜெயவர்மன் லண்டன் உடனடியாக வெற்றி மேடைக்கு வாருங்கள். கௌரவ விருந்தினர் திருமதி உதயகுமார் சிவாஜி அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மைதானத்தின் மத்தியில் இடம்பெற இருக்கும் கிறிஸ்தவ மறு நிகழ்வுகளுக்கு நடுவர்களாக திரு சீனா சிவலோகநாதன், திரு நானா உதயகுமார் ஆகியோரை கடமையாற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மைதானத்தின் மத்தியில் நடைபெற இருக்கும் கிறிஸ்தவ மறு நிகழ்வுக்கு நடுவர்களாக திரு சீனா சிவலோகநாதன் அழைக்கப்படுகின்ற வீர வீராங்கனைகள் பரிசில் பெறுவதற்கும் போட்டியில் பங்கு பெற்றுவதற்கும் உடனடியாக வருகின்ற வேண்டும். இன்னும் சில போட்டிகள் நடைபெற காத்திருக்கின்றன. அத்தோடு சிறப்பு போட்டியான வெளிக்காலங்களுக்கான கைவிழுத்தல் போட்டியும் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த போட்டி நடைபெறுவதற்கு அந்த மைதானத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆகவே போட்டியை தாமதமின்றி நடத்தி முடிப்பதற்கு போட்டியாளர்கள் உடனடியாக ஆதரவு வழங்க வேண்டும். அடுத்து நாம் வெற்றி மணிக்கு அழைக்கும் வெற்றியாளர்கள் ஆரம்ப தேதிக்கு ஆண்களுக்கான வெளிக்கழகங்களுக்கான கைவிழுத்தல் போட்டி 4x400 மீட்டர் அஞ்சலோட்டம் போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற கழகங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும். நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். வெற்றி வேலைக்கு வெற்றியாளர்களை அழைக்கின்ற போது அங்கே பரிசளிப்பிலே வீரர்கள் சௌமியன் ஜாதவன் ஆகியோரை அழைக்கின்றேன். ஜாதவன் சௌமியன் இருவரை காரியத்துக்கு அழைக்கின்றேன். வெற்றி மேடைக்கு தொடர்ந்து நாங்கள் வெற்றியாளர்களை அழைக்க காத்திருக்கின்றோம். எடுத்துக்கொண்டு அப்படியே கேட்டுக்கொள்கின்றோம். மைதானத்தின் மத்தியில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு நடுவர்களாக கடமையாற்றியவர்களோடு இணைந்து இரண்டாம் இடம் அகிந்தன் ஆருத்ரா, மூன்றாம் இடம் ஆதித்தன். கைவிழுத்தல் போட்டி 4x400 மீட்டர் அஞ்சலோட்டம் என்பன நடைபெற இருக்கின்றன. அந்த போட்டியிலே பங்கு பெற்ற வெளிக்கலங்களுக்கான அஞ்சலோட்ட நிகழ்வு கைவிழுத்தல் 1500 மீட்டர் ஓட்ட நிகழ்வு இடம்பெற இருப்பதனால் தயவு செய்து போட்டியில் பங்கு பெற்றும் கழகங்கள் உங்களுடைய பேர்களுக்கான பெருமதிமிக்க பரிசுகள் வழங்கி வைக்கப்படும் என்பதையும் அறிந்திருக்கிறோம்.
அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வடகல்வி நக்கீரன் சரஸ்வதி நிலையத்தினுடைய மீண்டும் வெற்றிமடையே ஆரம்ப பிரிவு ஆண்களுக்கான சமநிலை ஓட்டம். முதலாம் இடம் நிருசன் நிகாரிஸ், இரண்டாம் இடம் சிவசாந்த் கரிசன், மூன்றாம் இடம் சுபதீசன் சதீசன். ஆரம்ப பிரிவு ஏ ஆண்களுக்கான சமநிலை ஓட்டம். முதலாம் இடம் நிருசன் நிகாரிஸ், இரண்டாம் இடம் சிவசாந்த் கரிசன், மூன்றாம் இடம் சுபதீசன் சதீசன். அந்த வெற்றி அழைக்க வேண்டிய வெற்றியாளர்களை உடனடியாக வெற்றி மணிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மைதானத்தின் மத்தியில் அடுத்து நடைபெற இருப்பது அதி உயர்மேற்பின் சி பெண்களுக்கான சமநிலை ஓட்டம். இப்போட்டியில் 61 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவரையும் 5 ஓட்ட நிகழ்வுக்கு 1500 மீட்டர் ஓட்ட நிகழ்வுக்கு நடுவர்களாக கடமையாற்றியவர்களையும் ஆரம்பிப்பாளராக கடமை 77ஆம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக அமைய அனுசரணை வழங்கியவர்கள் MS சகுலிஜன் வங்கிச பொறுமையாளர் திரு மகேந்திரன் சுரேன், அமரர்கள் கதிரவேல தங்கம்மா ஞாபகார்த்தமாக அவருடைய பேரன் திரு தவயோகநாதன் ரஜிந்தன், அமரர்கள் தேவாலசிங்க பரமேஸ்வரி ஞாபகார்த்தமாக அவர்களுடைய மகள் திருமதி சிவச்செல்லம் சசி, அமரர்கள் திருச்செல்வம் பிரேமலா அவர்களின் ஞாபகார்த்தமாக திரு கந்தசாமி பிரதீபன், திரு செல்லையா அருமத்துறை, அமரர் பழனிப்பிள்ளை ராசமாணிக்கம் ஞாபகார்த்தமாக அவருடைய மனைவி திருமதி ராசமாணிக்கம் பரிபூரணம், அமரர்கள் கணேசன் கங்கணேசன் ஞாபகார்த்தமாக அவருடைய மருமகன் திரு சாண்டில்யம், அமரர்கள் செல்லையா பகுலம் ஞாபகார்த்தமாக அவர்களது மகன் திரு செல்லையா சேனாதிராஜா, திருமதி ஜேம்ஸ் இந்திரகுமார் தேவாலா, அமரர்கள் வல்லிபுரம் தர்மலிங்கம் சின்னத்தங்கம் மற்றும் தர்மலிங்கம் ஜெகதாஸ் கோட்டம் ஞாபகார்த்தமாக தர்மலிங்கம் ஜெகதீஸ்வரன், திரு சிவனடிவாதம் சிவதர்சன், திரு திருமதி கலைஞானம் வெக்சலா, அமரர் பங்கையா சண்மலிங்கம் ஞாபகார்த்தமாக அவருடைய மருமகள் திருமதி சபேசன் அனோஜா, அமரர்கள் சிவராசா தேவரத்னம் ஞாபகார்த்தமாக திரு சிவராசா ஜனாதரன், அமரர்கள் சிவஞான சுந்தரம் புவனேஸ்வரி ஞாபகார்த்தமாக திரு சிவஞான சுந்தரம் சுரேஷ்குமார், அமரர் கணேசன் கௌசல்யா ஞாபகார்த்தமாக அவரது தந்தை திரு வீணா கணேசன் குடும்பத்தினர், அமரர் கங்கவரம் முத்துப்பிள்ளை ஞாபகார்த்தமாக அவருடைய குடும்பத்தினர், அன்பழகன் அவிந்தன், திரு சுரேந்திரன் கீர்த்திகா, திரு கூனா திருச்செல்வம், அமரர் முருகேசு ஞாபகார்த்தமாக மனைவி திருமதி முருகேசு கமலவேணி, அமரர் மாணிக்கம் கந்தசாமி ஞாபகார்த்தமாக திருமதி சுகிதன் சுமங்கய்யா ஆகிய அனைவருக்கும் நக்கீரன் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலும் நக்கீரன் சனசமூக நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வெளிக்கழகங்களுக்கான 400 மீட்டர் அஞ்சலட்டம் ஆரம்பமாகின்றது. சுவடினை விட்டு வெளியே
மைதானத்தின் மத்தியில் சுவாரஸ்யமாக முட்டி உடைத்தல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மைதானத்தின் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முட்டி உடைத்தல் நிகழ்வினை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே வேளை சுவற்றிற்காக வழிகழகங்களுக்கான 4 மீட்டர் அஞ்சலோட்ட நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே சுவர்களில் இருந்து விலகுமாறு இப்போட்டியினை கண்டுபிடிக்குமாறு மைதானத்தின் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மதுரையில் நமது கழக 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான 4 மீட்டர் ஓட்ட நிகழ்வு இருப்பதனால் பயணம் பெயர்களிலே எமது காரியாலயத்தில் வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடைபெற இருக்கும் நமது கழக 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான 4 மீட்டர் ஓட்ட நிகழ்வினை தொடர்ந்து 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்ட நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. ஆரோசம் காட்டு வரியா ஒரு ரவுண்ட் தானே இது ஒரு ரவுண்டு 2 இல்லாம வந்து முடிப்பாங்க இன்ஜினியர் காமோன் காமோன் விளையாட்டுக்கு வயதில்லை தலையில்லை. விளையாட்டு என்பது உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய நிம்மதியாக மைதானத்திலே 50 வயது தாண்டிய இளைஞர்கள் 50 வயது தாண்டிய இளைஞர்கள் வேகமாக உற்சாகத்தோடு ஈடுபட்ட ஒரு அற்புதமான காட்சி மைதானத்திலே காணப்படுகின்றது. இங்கே நடைபெறுகின்றது. எனவே 40 ஓட்டம் 50 வயதுக்கு உட்பட்டதற்கான 400 மீட்டர் ஓட்டமும் 51 வயதுக்கு மேற்பட்டதற்கான 200 மீட்டர் ஓட்டமும் இங்கே நடைபெற இருக்கின்றது. எனவே அதுக்கு வயதுக்கு உட்பட்ட இந்த போட்டியில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடைபெற இருக்கும் சுவட்டு நிகழ்வுக்கு பார்வையாளர்களை ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுவடுகளில் இருந்து விலகி நின்று இப்போட்டியினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா என்ன நானும் கையெழுத்தல் போட்டிக்காக பதிவு செய்யப்பட்ட அக்னி விளையாட்டுக் கழக வீரர்களை காரியாலயத்துக்கு அழைக்கின்றோம். கையெழுத்தல் போட்டிக்காக பதிவு செய்ய வேண்டுமாறு அறிவித்தல். தயவு செய்து நேரத்தினை கருத்தில் கொண்டு கையெழுத்தல் போட்டிக்காக பதிவு செய்த அக்னி விளையாட்டு கழகத்தினை காரியாலயத்துக்கு அழைத்து நிற்கின்றோம்.
மைதானத்தில் சுவாரஸ்யமான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்களும் சாலைத்தரங்கள் அல்ல என்ற ரீதியில் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மிகவும் உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கைவிடுதல் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. நமது நிறைய உறுப்பினர் திரு மூரா நவநீசன் அவர்களை வருகை தருமாறு இங்கு நடுவராக கடமையாற்ற வருகை தந்த முகுந்தன் அவர்கள் உங்களை அழைக்கின்றார். நவநீசன் அவர்களை மைதானத்திற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது போட்டியாக நாளைய சுழற்சிக்காக இங்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வலியானந்தா ஏ அணியினுடைய அணித்தலைவர், அக்கினி ஏ அணியுடைய அணித்தலைவர் இருவரையும் வருகிறமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரத்தை கவனத்தில் கொண்டு விரைவாக வருவதென்றால் நாங்கள் விரைவாக இந்த போட்டியை சிறப்பான முறையிலே நடத்தி முடிக்கிறோம். இரு அணித்தலைவர்களையும் பார்வையாளர்கள் கைது செய்து மைதானத்தின் வெளியிலே இருந்து இந்த போட்டிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கைது செய்து மைதானத்தின் மத்தியில் இருந்து இந்த கம்பத்துக்கு வெளியாக சென்று இந்த போட்டியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அணி சார்பாக ஒருவர் மட்டுமே ஆதரவு வழங்குவதற்காக இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். உடனடியவர்கள் சற்று விலகிக் கொள்கிறேன். முதலாவது போட்டி ஒருங்கிணைந்த ஏ அணியினருக்கும் அக்கினி ஏ அணியினருக்கும் இடையிலான போட்டி. தயவு செய்து மைதானத்தின் மத்தியில் இருப்பவர்கள் அமர்ந்து பார்க்க வேண்டும். இந்த மைதானத்தின் வெளியே இருக்கின்ற பார்வையாளர்களுக்கு இடையூறின்றி நீங்கள் மைதானத்தில் இருந்து பார்க்க.
அக்கினியா கருத்துரை வெளியானதா ஏ அணி எதிர்த்து அக்கினி ஏ அணி மோதியது. அக்கினி ஏ அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றனர். இரண்டாவது போட்டியாக வெளியானதா ஏ அணியினருக்கும் அக்கினி என்ன செய்ய போகிறாங்க? மூன்றாவது போட்டி மகாத்மா விளையாட்டு கழகத்தினருக்கும் பெரிய தம்பரான் விளையாட்டு கழகத்திற்கும் இடையிலான போட்டி. மகாத்மா அணித்தலைவரையும் பெரிய தம்பரான் அணித்தலைவரையும் நாணய பெரிய தம்பரான் அணித்தலைவரையும் நாணய சுழற்சிக்காக வருகின்றமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
Modim, take the rope. Ready? 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 வலியானந்த பி அணியினருக்கு இடையிலான போட்டியிலே வலியானந்த பி அணி நக்கீரன் சமூக நிலையத்தினுடைய தலைவர் செயலாளர் ராகுவரை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீ 50 நாங்கள் பிறகு மற்ற எல்லாம் பேர் ஆக்கலாம். தற்போது வீரர்கள் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதம விருந்தினர், போட்டியின் அனுசரணையாளர்கள், நிலைய நிர்வாகத்தினர், விளையாட்டு குழுவினரான வீரர்கள் அறிமுகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாணய சுழற்சியில் அதனைத் தொடர்ந்து போட்டி. இறுதிப் போட்டியிலே அக்னி ஏ அணியினரும் வலியானதா பி அணியினரும் மோதிருக்கின்றார்கள். இந்த கையெழுத்தில் போட்டி இறுதிப் போட்டியிலே வலியானதா அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. நக்கீரன் சமூக நிலையத்தினுடைய 77வது ஆண்டு நிறைவு விழாவின் இறுதிப் போட்டி கையெழுத்தல் இறுதிப் போட்டியிலே வலியானதா அணி வெற்றி பெற்று முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வலியானதா அணியினருக்கு வாழ்த்துக்கள். அதே நேரம் இரண்டாம் இடத்தை பெற்ற அணியினருக்கும் நமது வாழ்த்துக்கள். வலியானதா அணி முதலாம் இடம், அக்கினி இரண்டாம் இடம்.
நக்கீரன் கருத்துமுக நிலையத்தினுடைய 77வது ஆண்டு நிறைவு விழாவின் கையெழுத்தல் போட்டியில் இறுதி போட்டியிலே வழியானதை வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கின்றது. வீரர்களை நாங்கள் பெரும் அன்போடு சொல்லும் அதே நேரம் ஒரு கவிஞரும் கூட புலமையின் நாட்டிலே இருந்தாலும் கூட தனது மொழித்திறன் தமிழ் இலக்கிய திறன் காரணமாக தமிழ் மொழியின் புத்தகங்களை வெளியிட்டு மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு கவிஞர். அந்த வகையிலே அவரை நாங்கள் இங்கே அழைத்தது நக்கீரன் நிர்வாகத்திற்கு ஒரு பெருமை என்பதை கூறிக்கொண்டு இந்த பல்கலை போட்டிகளிலே நமது நக்கீர விளையாட்டுகளுக்கு முன்னாள் வீரர் சிவகாட்ட வீரர் குடும்பாட்டு வீரர் ஏதுமான் அவர்கள் ஒரு நாயகத்தை ஞாபகமாக கண்டு கருத்தையை நடைபெற்றிருந்தார். ஆகவே அவர்களுக்கு நேரத்தை நன்றி கூறி இந்த போட்டியிலே நான் 27 வருட காலத்திலே இந்த ஆண்டு 2 அணிகளும் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டு நாங்கள் முதலாவது 2வது பரிசை பெற்றுக்கொள்ளவும் என்ற நோக்கத்தோடு இங்கே பங்கு பெற்றி ஒத்துழைப்பை நிறுத்தினார்கள். அந்த பலன்களுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். விளையாட்டு விழாவில் வழிகாட்டுகளுக்கான கையெழுத்து போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆசிரியர் விளையாட்டுகள் தொடர்ந்து பல வருடங்களாக தொடர்ந்து இந்த கையெழுத்து போட்டியை இந்த விளையாட்டு உத்தியோகஸ்தர் முகமது அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த 1ஆம் இடத்திற்கான பரிசு அணிகளுடைய அணிகள் போட்டியை பங்குபற்றிய வலியான வீரர் களத்திறமையை பரிகரமாக கேட்டுக் கொள்கின்றோம். அமினில் அண்ணா அப்படியே முடிக்கிறேன் அண்ணா கொஞ்சம் முன்னு மறைக்கிறேன். இதன் பிரைஸ் அவனும் விளையாட்டு போட்டியின் விளையாட்டு நிகழ்வுகள் யாவும் இனிதாக நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து பரிசளிப்பு விழா நிறைய நடப்பாண்டின் தலைவர் சங்கத்தினுடைய தலைமையில் பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். எனவே வீரர்கள் வீராங்கனைகள் பார்வையாளர்கள் அனைவரும் அங்கத்தவர்கள் அனைவரும் வருகிறது இந்த அரங்குக்கு முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த ஆண்டுகளில் கூட ஒரு நிகழ்வு இருந்தாலும் இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு படிப்படி வருவது போல்
இந்த வருடம் போன வருடம் போல் ஒருபடி மேலே போயிருக்கின்றது. அப்படி ஒரு சிறப்பான நிகழ்வு, அப்படி ஒரு ஒத்துழைப்பு நமது உறவுகளால் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மைதானத்தில் கடந்த காலங்களில் தீபாவளி விளையாட்டை நடத்தி மகிழ்வாக இருந்த காலங்கள் நினைவுக்கு வருகின்றது. அந்த வகையில் அவர்களின் பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அவர்களோடு இந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட 38 வருடங்களுக்கு பிறகு என் உறவுகளோடு நான் இங்கு நிற்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. மகள் என்றால் அப்படி ஒரு மகிழ்வு. ஏனென்றால் நான் இன்று என்னை கேட்டுக்கொண்டேன், நான் இதை கேட்டுக்கொண்டேன். இந்த பிரதம விருந்தினர் சிறப்பு செய்வதற்கு நான் தகுதியானவனா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. ஆம், நான் தகுதியானவன். ஏனென்றால் இந்த மைதானத்தில் கடைசி தீபாவளியில் 38 வருடங்களுக்கு முன்பு விளையாட்டு பொறுப்பாளராக நானும் திரு ஆசிரியர் அவர்களும் இந்த கடமையாற்றிவிட்டு சென்றவர்கள். ஒரு பொறுப்பிலிருந்து நாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த உலகையே நாங்கள் எங்கள் முதல் பலங்களிலேயே இந்த ஊருக்கு நல்ல செய்ய வேண்டும் என்று தொழில்நுட்புடன் இயங்கியவர்கள், இன்றும் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். அந்த வகையில் எங்கள் இரு கண்களாக இருக்கின்ற குற்றம் ஆலயம், நக்கீரன் கல்கம நிலையம், அது சார்ந்த உப அமைப்புகள் அனைத்துக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் நான் சிறப்பு விருந்தினராக இங்கு வீட்டிருப்பது எனக்கு பெருமைதான். அந்த மனம் பெருமிதம் அடைகின்றது. ஏனென்றால் நான் சிறப்புக்குரியவன் தான். இங்கே என்னை இந்த ஊர் மக்கள், என்னுடைய நிலையம், என்னுடைய ஆலயம், என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள் என்னை இங்கு அழைத்து சிறப்பு விருந்தினராக இங்கே சிறப்பு செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி, உண்மையில் பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையில் எனது உறவுகளுக்கு நான் இங்கு நன்றிக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு சிறப்பு சேவை என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. பல சிக்கல்கள் இங்கு இருக்கின்றது, தெரிவுகள் இங்கு இருக்கின்றது. நான் சொல்லாமல் இங்கு வந்த ஒருவன், அவர்கள் நான் வருகையை கண்டு அந்த சிறப்பை இங்கு தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் நான் மிக மிக நன்றிக்குரியவராக இங்கு இருக்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் இங்கு இருந்த காலத்தில் ஒரு சிறந்த ஒரு ஃபுட்பால் டீம் அணி, அதாவது எனது வயதானி ஒரு சிறப்பான ஒரு உடைவாண்டாட்ட அணி இங்கு இருந்தது. அந்த அணி மிக சிறப்பாக இங்கு இயங்கியது.